ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்மக்கிட்ட என்னென்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றத உங்களுக்கு தெளிவாக இதில் சொல்லிட்டு கிளம்புறது தான் இந்த வீடியோவோட நோக்கமே. சரிங்களா? இப்போ என்னென்ன இருக்குன்றத சொல்லிடுறேன். ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து நாளைக்கு வரும், ஒரு 10 பீஸ் வரும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே டோட்டலாக விற்றுட்டோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 பீஸ் விற்றுருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் நாளைக்கும் ஸ்டாக் வருது, 10 பீஸ் வருது. சப்போஸ் வேணும்னா கேளுங்க. மைக்கும் ஸ்பீக்கரும் கலந்தது, பசங்களுக்கு விளையாட கொடுக்கலாம், நம்மளுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சவுண்டுலாம் கேட்கும், வாய்ஸ் மாற்றலாம். ஸோ நிறைய இப்போ இந்த பாருங்களேன், அதிலே போட்டிருப்போம். ஸோ இப்போ நம்மக்கிட்ட மொபைல் பற்றி நம்ம சொல்லிடுவோம். இந்த மொபைல் ஒருத்தர் வாங்கினார். ஐக்யூவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய மொபைல் தான். இது 11,500 போட்டிருந்தோம். ஸோ வாங்கிட்டாரு. பட் ஆனால் அவருக்கு வேறு மொபைல் எடுத்துக்கிறேன்ட்டார். இப்போ மறுபடியும் இது சேல்ஸ்க்கு தான் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா 11,500 பாக்ஸு, சார்ஜர், ஒன்றும் 11 மாதம் வாரண்டி இருக்குது. இந்த மொபைல் எங்கேப்பா இருக்கு? இதாக இருக்குது பாருங்க. ஐக்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு 12 மாதம் வாரண்டி இருக்குது. 12 இல்லை, 11 மாதம் வாரண்டி இருக்குது. ஐக்யூ Z9, ஐக்யூ Z9 Xன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. 6GB ரேமு, 128, பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. சார்ஜர்லாம் ஒன்றும் எடுத்து கூட அது பார்க்கல, அப்படியே ஃபுல் கிட்டோடு இருக்குது. ஐயோ, அது எடுப்பான். பாக்ஸு, பில்லு எல்லாமே இருக்குது. பஸ் அப்படியே வை. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 11,500. ஸோ நிறைய பேர் கேட்டாங்க. ஒருத்தர் வாங்கிட்டாரு, திரும்ப அவர் வேணான்ட்டார், வேறு எடுத்துக்கிறேன்ட்டு இருக்காரு. அது பார்ப்போம், அது சரியா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் A23 5G மொபைலு, 12,500, 6GB ரேமு, 128. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா புதுசு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் வாரண்டி இருக்குது. பாக்ஸு மொபைல் தான், சார்ஜர் கிடையாது. 8GB ரேம், 128. நான் 6ன்னு சொல்லிட்டேன் தெரியாமல். மாடல் வந்து பார்த்திங்கன்னா A23, சாம்சங்கில் A23 5G மொபைல். இது 5G மொபைலு. உங்களுக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 12,500. சரியா? 12,500 இப்போ தராங்க. உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். பாக்ஸு மொபைல் தான், சார்ஜர் கிடையாது. சார்ஜர் நீங்கள் தனியாக வாங்கணும், சாம்சங் சார்ஜர். அப்புறம் இந்த ரெட்மி வந்து பார்த்திங்கன்னா வித்துருச்சு, ரெண்டுமே வித்துருச்சு. போட்ட உடனே ஒரு 2 பேர் கால் பண்ணி தனித்தனியாக வாங்கிட்டாங்க. ஸோ அதனால் இதை பற்றி சொல்ல தேவையில்லை. ஓப்போ ரெனோ 6 வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து பளிச்சுன்னு இருக்குது. ஓப்போ ரெனோ 6 5G மொபைலு, 8,128 பாக்ஸு, சார்ஜர் இருக்குது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு செம்ம தெளிவாக இருக்குது. பஸ் இது செம்ம தெளிவான மொபைலாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12,500, அதாவது 12,500. இப்படி வச்சுட்டே வருவோம் மொபைலெல்லாம். அடுத்தது விவோ V21e, விவோ V21e 5G மொபைல் தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 12,500 சொல்கிறாப்புல. பாக்ஸு, சார்ஜர் இருக்குது. ஸோ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 12,500. நார்சோ இதான் ரெட்மி ஒன்று 7,000, ஒன்று 4,000 வித்துருச்சு. சரியா? அதிலே ஸ்டிக்கர் ஒட்டிட்டோம், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்னு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா A79, ஓப்போ A79 10 மாதம் வாரண்டி இருக்குது. 8,128. இது 8,128 பாக்ஸு, சார்ஜர், 10 மாதம் பீஸ். இது அப்படின்னா உங்களுக்கு யூஸே பண்ணல, மொபைல் ரொம்ப தெளிவாக இருக்குது, புது மொபைலு. ஸோ 2 மாதம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ், சார்ஜர், ஃபுல் கிட்டு. விலை வந்து பார்த்திங்கன்னா 13,500. ஓப்போவில் வந்து பார்த்திங்கன்னா போக்கோவில் வந்து X4 ப்ரோன்னு சொல்லிட்டு 5G மொபைலு 9,000 நம்ம போட்டிருந்தோம். 9,000 ருபீஸ். எங்கே இருக்குது மொபைலு? 6,128. 6,128 பாக்ஸ் மொபைல் தான்.
சார்ஜர் கிடையாது. சரியா? ஐஃபோன் இது வேற. நத்திங்கில் வந்து 2 ஃபோன் இருக்கு. ஒன்று வந்து இதான் ஒன்று இருக்கா. இப்போ இன்னொரு மொபைல் ஒன்று இருக்குங்க, ஒன்று இருக்கு. இது வந்து 12256 பாக்ஸ் இருக்கு. 12256 செகண்ட்ஸாக இருக்குது, கொஞ்சம் செகண்ட்ஸாக இருக்குது. 17,000 இது வந்து பார்த்தீங்கன்னா 8/128. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 18,000. ஸோ மொபைல் 8/128 தான். இதுலேயே வந்து ஒன்று இருக்குது 12256. சரியா? அது காலையில் வந்துடும். ஒரு கடைக்காரர் வாங்கினாரு, கடையை மறந்துட்டு அடைச்சிட்டு போயிட்டாரு. காலையில் வாங்கி தந்துடுறேன். அதுவும் இருக்குது. ஏன்னா 12256 இல்லைன்னு நினச்சிடாதீங்க. பாக்ஸோட கேபிளோடு இருக்கும். நேற்று வீடியோவில் போட்டிருப்போம் நம்ம. அடுத்தது ஓப்போ ரெனோ 5 ப்ரோ. இதோட விலை 12,800 போட்டிருக்காங்க. ஓப்போ ரெனோ 5 ப்ரோ. ஸோ அதுவே நம்ம வந்து 6 12,500 தான் போட்டிருக்கோம். இந்த மொபைல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இருக்கு பாருங்கள். நான் ப்ரோன்றனால எட்ஜ் ஸ்க்ரீன் இருக்கும், அதுதான் இதில் ஒரு அட்வான்டேஜ். சரிங்களா? 8/128. ஐஃபோனில் வந்து 12 ப்ரோ மேக்ஸு பேக் டோர் உடஞ்சது. பேட்ரி ஹெல்த் 66%, 32,500. அடுத்தது ஐஃபோனில் வந்து 13 ப்ரோ பேக்ஸு 256 GB, எந்த இஷ்யூமே கிடையாது. விலை வந்து 58,000. ஸோ ரெண்டுமே இங்கே இருக்கு பாருங்க. அடுத்தது OnePlus 8ல் வந்து ஒன்று 14,500, ஒன்று 15,500. 8/128, 8/128. சோனி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரியாவில் வந்து 10 Mark 2ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மொபைல் தான். விலை வந்து 7,500. டேபு ஒன்று இருக்குது. டேபு வந்து 7,000. இன்னொன்று ஆப்பிள் டேபு ஒன்று இருக்குமா, எங்கடா அது? அந்த ஆளுக்கிட்ட இருந்து வாங்கிட்டியா? அந்த மேலே ஒன்று இருக்குது டேபு, ஆப்பிள் டேபு 4,000. ஐபேட் ஃபஸ்ட்டு மினி ஜென்ரேஷன், மினி தான் அது, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனு ஐபேட் மினியில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus இது வந்து நாடு 2Tன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் டிஸ்பிளே தான் போட்டிருக்காங்க, பட் ஆனால் சேஞ்ச் பண்ணது உண்மை. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,500. விவோவில் X50, இது 256 GB. விலை வந்து பார்த்தீங்கன்னா 12,500. இது ஒருத்தர் வாங்கிட்டாப்புல. இது வந்து ஐஃபோன் 12 வந்து பார்த்தீங்கன்னா 26,500. இது விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா X90 ப்ரோ. விலை வந்து பார்த்தீங்கன்னா 33,500. கூகுள் பிக்சல் 5 இது வித்துருச்சு, சோல்டு. சரியா? அப்புறம் ஐஃபோன் 11, இது 11 வந்து பார்த்தீங்கன்னா 128 GB. ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா அன்னோன் பாட்டு வேறு மொபைல்லேருந்து எடுத்து போட்டிருக்காங்க. மற்றபடி மொபைல் கண்டிஷன் சூப்பராக இருக்குது. 128 விலை வந்து 15,000 தான் போட்டிருக்காரு. டிஸ்பிளே மட்டும் அன்னோன் பாட்டு. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா 78. பேட்ரி வந்து சர்வீஸ் கிட்ட 78 வந்துருச்சு. 15,000. மற்றபடி மொபைல் சூப்பராக இருக்குது. 15,000 ஐஃபோன் 11 ரொம்ப அது வாங்கலாம் பாஸ், யோசிச்சுக்கோங்க. 15,000. ஐஃபோன் எக்ஸ், இது வந்து ஐஃபோன் XR இது. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 15,000. 15,000 இல்லை, 64 GB 14,000 தரேன். இது வந்து கூகுள் பிக்சலில் வந்து 6, கூகுள் பிக்சல் 6 இது. டிஸ்பிளே வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே தான் போட்டிருக்கு. சரியா? அதனால் வந்து எந்த இஷ்யூமே இல்லை. மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோப்பா போட்டிருக்கோம்? இது 12,000, 12,000 rupees, 12,000 தரும். கூகுள் பிக்சல் 6 வந்து பார்த்தீங்கன்னா பஜாரில் எவ்வளோ விற்கிறான்னா 19,000. செகண்ட்ஸு தான் சொல்கிறான், செகண்ட்ஸ் 19,000. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வித்துருச்சு, இது சோல்டு. இதுவும் சோல்டு ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து S21 ப்ளஸ் வாங்கிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்சங்கில் வந்து S23 FE இது.
இதோட விலை 29,000 ரூபா. இது வந்து ஒன் ப்ளஸில் வந்து 10 ப்ரோ 23,000 ரூபா, 22,500 ரூபாய்க்கு தரோம். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 13 சரி ஐஃபோனில் 13 பேக் டோர் மட்டும் தான் உடஞ்சிருக்கு. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டோர் தவிர வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. 29,000 ரூபா. $128 GB ஐஃபோன் 13 இது. ஸோ ஐஃபோன் 13 $128 GB. பேக் டோர் மட்டும்தான் டேமேஜ். பேட்டரி ஹெல்த் 88 இருக்கு. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்கா. விலை வந்து பார்த்தீங்கன்னா 29,000. இது 29,000 ரூபா. இது மூணுக்கும் ஒன்றும் விலை வரல சரியா, ஏன்னா தெரில அவருக்கு ஆள் இல்லை. எல்லாமே டிஸ்பிளேல கோடு உள்ளது சரியா. அது என்ன ரேட் என்னன்றது நாளைக்கு தான் தெரியும். அப்புறம் ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் வந்து நோட் 10 நோட் 11 ஏதோ ஒன்று பழைய மாடல் தான், நிறைய வாட்டி போட்டாச்சு. ரெட்மி நோட் 11 நினைக்கிறேன். அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 10,500 ரூபா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது சாம்சங் நிறைய வாட்டி போட்டோம். S21 அது ஒருத்தர் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் S23 அல்ட்ரா 66,000 ரூபா, 512 GB. அப்புறம் சாம்சங்கில் M31 பழைய மாடலு 6,500. ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 11 ப்ரோ மேக்ஸ். இது 11 XS மேக்ஸ் கிடையாது, 11 ப்ரோ மேக்ஸு 512 GB. ஸோ அதோட விலை 30,000 ரூபா. 11 ப்ரோ மேக்ஸ்ன்றனால விலை கூட. நார்சோ நம்ம போட்டாச்சு. ஐஃபோன் ஒன் ப்ளஸ் 12R 39,500 ரூபா. சீல்டு பீஸு பில்லு எல்லாம் இருக்குது. முந்தா நாள் பர்ச்சேஸ் பண்ணது. மோட்டோவும் வித்துருச்சு. அந்த சாம்சங் ஒன்று இருக்குது 2,500 ரூபா சொன்னால, அது மட்டும்தான் இருக்குது. அது வந்து சாம்சங்கில் பழைய மாடலு. ஸோ அது வேணால் உங்களுக்கு 500 ரூபா குறைச்சி 2,000 ரூபாய்க்கு தரேன். S24 அது. டேபு பற்றி சொல்லியாச்சு. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி, அவ்வளோதான் விஷயம். எல்லாத்தையும் எடுத்து வைப்பா போகலாம். மற்றபடி அசசரிஸ்லாம் வந்து ஒரு நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு வேறு வர வேண்டியிருக்கு. நாளைக்கு அசசரிஸ்லாம் நிறையா வரும். ஸோ அதில் போட்டுக்கலாம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து எடப்பாடி வந்து பார்த்திங்கன்னா மறியல் பண்ணுறாப்புல. நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி அதிமுக சார்பாக பெரிய மறியல் இருக்குது. கண்டிப்பாக அதில் எல்லோரும் கலந்துக்கங்க. ஏன்னா மறியல் எதுக்காக பண்ணுறாங்கன்னா, இந்த கள்ளச்சாராயம் இந்த மாதிரி போதைப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கடங்காமல் செயலாயிட்டிருக்கு அப்படின்றத வந்து வலியுறுத்தி. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமும் லஞ்சம், ஊழல், போதைப்பொருள் விற்பனை. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கடங்கவே முடியல. ஏன்னா இது வந்து 50 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த 50 பேர் இறந்தாங்க பார்த்தீங்களா. அது ஒரு வாரம் இல்லை, ஒரு 3 நாள் 50 பேர் இறந்தது பெரிய மேட்டர் கிடையாது. இறந்துட்டாங்க. அது வந்து அது தவிர்க்கவே முடியாது தான். இருந்தாலும் அதில் ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாமே வந்து அங்கே கள்ளச்சாராயம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மையாக நடந்திருக்கு. ஸோ அங்கே நம்ம பேப்பரில், டிவியில் எல்லாமே பார்க்கும்போது மிக வெளிப்படைத்தன்மையோடு இருக்கு. அப்படியா? ஸோ வெளிப்படைத்தன்மை தான் மெயின் முக்கியம். ஏன்னா வந்து அந்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீர்கேடு ஆகிப்போச்சுன்றத வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ சென்னை மாதிரி இங்கே சென்னையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சா, நான் ஏற்கனவே சொன்னது தான், கஞ்சா வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சான்னு இல்லை. ஸோ எல்லாமே வந்து பரிமாண வளர்ச்சி ஆகிப்போச்சு. போதைப் பொருளுக்குன்ற ஒரு கேங்கு, அதாவது ஒரு மாஃபியா, அந்த மாதிரி ஒரு செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே. ஏன்னா போலீஸ் நம்ம குறை சொல்கிறதோட வந்து நம்மளே குறை சொல்லிக்கணும். ரெண்டாவது காவல்துறைக்கு தெரியாமல் எந்த ஒரு சம்பவமும் நடக்கிறதில்ல. அதே மாதிரி காவல்துறையே செயல்பட்டால் கூட அதை வந்து அரசியல்வாதிங்க வந்து தடுக்கிறது, அவங்க வந்து பேசுகிறது, அவங்க நமக்கு வேண்டிய ஆள் விட்டுருப்பான்னு சொல்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரத்தில் இருக்கிறனால தான் இது மாதிரி நிகழ்வுலாம் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை கண்டித்து தான் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடப்பாடி அதிமுக சார்பாக பயங்கரமான போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி இங்கே சென்னையில். ஸோ அதில் வந்து கலந்துக்கலாம் சரியா, தவறு கிடையாது. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் இருக்கட்டும் ஒரு பொதுநலம் கருதி பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பாட்டி வீட்டில் இருந்துடலாம், தப்பு அவனை எப்படியோ போகிறான் போடா அப்படின்ட்டு கூட இருந்துடலாம். ஆனால் வந்து அது நம்ம இப்போ நம்மளுக்கு பக்கத்தில் நடக்கிற சம்பவம் நம்ம வீட்டில் நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எதிர்க்கிறதுன்றது எதை எதிர்க்கிறோமோ
அங்கே வந்து மக்கள் குரல் கேட்டே ஆகணும். ஸோ இது வந்து கட்சி சார்ந்து நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ இது வந்து எந்த கட்சி நடத்தினாலும், ஏன்னா எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 20 கட்சிக்கு மேலே அவங்க கூட்டணியில் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க போராட்டம் பண்ண போகிறதில்ல. அவங்க வந்து அந்த உள்கட்சி அவங்களுக்குள்ளேயே ஒரு இது இருக்கும், ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் சரியா. ஏன்னா கட்சி அவர் திமுக தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, இதை அரசியலாக்காதீங்கன்னு சொல்கிறாரு. அரசியல் ஆக்காமல் எப்படி நகர முடியும்? நீங்களே சொல்லுங்கள். அரசியல் ஆக்காமல் இதை எப்படி நகர்ந்து நம்ம செல்ல முடியும்? இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வெளிப்படைத்தன்மையாக ஒருத்தன் வந்து கள்ளச்சாராயத்தை வந்து ஏதோ வீட்டில் பால் பாக்கெட் விற்கிற மாதிரி விற்றுருக்கான். அதை கொண்டு போய் வீடு வீடாக போட்டிருக்கான். அதை வாங்குறவன் கோர்ட்டு வாசல்லே உட்காந்து தண்ணி அடிச்சிருக்கானுங்க. அதாவது தண்ணி அடிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்லேருந்து விஸ்கி அதுவே வந்து வெளிப்படையாக அடிக்க அனுமதி கிடையாது. இப்போ கள்ளச்சாராயத்தையே வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட்டாக விற்றுருக்கானுங்க, பாக்கெட்டாக வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனதுக்கு வேதனையாக இருக்குது. நாளைக்கு அடுத்த கலாச்சாரம், அதாவது அடுத்த தலைமுறை எப்படி பாதிக்கும்ன்றத நினைக்கும் போது நம்மளுக்குலாம் வந்து உண்மையிலேயே ரத்தம் துடிக்குது. ஸோ அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். எல்லாமே கடையை அடிச்சுட்டு போயிட்டாங்க. மழை வேற விட்டு விட்டு பெய்யுது.